தனக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது என்பதை அவர் நிரூபிக்கலை. இன்னொரு கட்சிக்கு எடுத்த எடுப்படையே கூட்டணி போனால் அவருடைய தனித்தன்மை என்பது கேள்விக்குறியாகும். அதிமுகவுக்கு போனால் முதல்வர் வேட்பாளர் என்று விஜய் தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அதனால் அவர் அதிமுக கூட்டணிக்கு போவாரா மாட்டாராங்கிறது அவங்க கட்சியினுடைய உள்கட்டமைப்பு பிரச்சனை, அவங்களுக்குள்ள பேசிக்கொள்ள வேண்டிய பிரச்சனை, அது உட்கட்சி பிரச்சனை. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி அவர் முதல்வர் வேட்பாளர் என்று தன்னை கருதி கொள்கிற பட்சத்தில் எப்படி அவர் எடப்பாடியோட இணைவார், எப்படி என்டிஏ கூட்டணி போவார், எத்தனை முதல்வர் வேட்பாளர் ஒரு கூட்டணிகளை வலியுறுத்த முடியும்? அதனால் தனித்தன்மை என்ன, தனித்த வாக்கு வங்கி என்ன, தன்னுடைய பாதை என்ன என்பதை அவர் புலப்படுத்துவதற்கு நிச்சயமாக ஒரு கூட்டணிக்கு போவதற்கு விதிமுறை சாத்தியம் ரொம்ப குறைவு. அதை மீறி போனால் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. போனால் இலைகளை பெறலாம், சில இடங்களில் வெற்றி பெறலாம், ஆனாலும் ஆட்சி அமைப்பார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆட்சி அதிகாரம் வாய்ப்பே இல்லை. அதனால் அப்படி போனால் எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு வேணால் உதவி செய்யலாம். அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. நீங்கள் செகண்ட் ஃபோர்ஸாக அவங்கள ஒரு முறை அடையாளம் காட்டிட்டீங்கன்னா மக்கள் உங்களை முதன்மை சக்தியாக பார்க்கவே மாட்டான். சிக்கலாக இருக்குது. அதனால் விஜய்க்கு அதிமுக கூட்டணி என்பது சாத்தியம்